என்ன உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எப்படி மல்டிபிள் லிங்க் ஆட் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்களுக்கு அதை எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 லிங்க் வரைக்கும் தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ண முடியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அந்த 5 லிங்க் வரைக்கும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு லிங்க் ஆட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் மேலே ஆட் எக்ஸ்டர்னல் லிங்க் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 by 1 மேக்ஸிமம் 5 லிங்க் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ வாங்க மல்டிபிள் லிங்க்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்க்கு வந்துருங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்க வெப்சைட் லாஸ்ட்டில் உங்கள் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என் பேஜ் நேம் இங்கே செட் பண்ணுறேன். அது அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவைலபிள் இருந்ததுன்னு அது கிளைம் கொடுங்க. இப்போ சைன் இன் ஆப்ஷன் கேட்குது. ஸோ நான் இந்த பேஜ் நேம் என்டர் பண்ணுறேன். இப்போ மெயில் ஐடி கேட்குது, அதை என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. பண்ணிட்டு அகைன் கண்டினியூ கொடுங்க. இப்போ இந்த பேஜோட ஓவர் வியூ கொடுங்க. இந்த பேஜ் எந்த பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு அது மாதிரி செலக்ட் பண்ணுங்க. நான் டெக் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் நேச்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ இதில் அவங்க பெய்ட் பிளான்லாம் கொஞ்சம் இருக்கும். பெய்ட் பிளான் வாங்கினீங்கன்னா நீங்கள் நிறைய கஸ்டமைசேஷன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஃப்ரீ பிளானே சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜாயின் ஃபார் ஃப்ரீ கொடுங்க. இப்போ அவ்வளோதான், உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் போயிருக்கும். அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ இதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும்னு காட்டுது. இப்போ அதை கஸ்டமைசேஷன் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் லோகோ செட் பண்றேன். ஸோ ஜஸ்ட் ரைட்ல அப்பியரன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்க பிக் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி, நான் ஆல்ரெடி லோகோ வச்சிருக்கேன். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்றேன். இப்போ பாருங்க, அது அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ உங்க வேற சோஷியல் மீடியா லோகோஸ்லாம் இருந்ததுன்னா அதுவும் நீங்க இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. இப்போ இங்க கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லாக் சிம்பிள் போட்டிருக்கோம், அது மட்டும் சூஸ் பண்ணாதீங்க. அது வந்து பெய்ட் யூசர்ஸ்க்கு. ஃப்ரீல இருக்க டெம்ப்ளேட்ஸ்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது நல்லா இருக்கு, ஸோ நான் அதை சூஸ் பண்றேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணா போதும், அது அப்ளை ஆகிடும். இப்போ பாருங்கள், அது அப்ளை ஆகிடுச்சு. இப்போ வாங்க அதில் எப்படி லிங்க் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி டெஸ்டிங்காக ஒரு லிங்க் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வேறு லிங்க் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் அந்த ஆட் லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் லிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். நான் ஒரு இமெயிலோட லிங்க் தான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. இப்போ பாருங்கள், டைட்டில் டிஃபால்ட்டாக அதை எடுத்துக்கிச்சு. அதே நான் கிளிக் பண்ணி சேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜிமெயில் வெப்சைட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் லிங்க் ஆட் பண்ணல ப்ராடக்ட் 1ன்னு, அதோட டேட்டாலாம் இங்கே ஷோ ஆகுது. பாருங்கள், எத்தனை பேர் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணாங்க, அந்த டேட்டாலாம் இங்கே ஷோ ஆகுது. இன்னும் நிறைய டேட்டா ஷோ ஆகணும்னா இங்கே அனாலிட்டிக்ஸ் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் நீங்கள் அந்த லிங்க் எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்காங்க, அது எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டாலாம் நீங்கள் அங்கே வியூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்ததுக்கு நன்றி.